அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் ஆப்ரேஷனல் ரிசர்ச்சில் லாஸ்ட் வீடியோ தான் பார்க்குறோம். 81th கொஸ்டின், பேசிக் டூல் இன் ஒர்க் ஸ்டடி. ஸோ பேசிக் டூல் வந்து ஒர்க் ஸ்டடிக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவான்னு கேட்குறாங்க. கிராஃபர் பேப்பர், ஸ்டாப் வாட்ச், ப்ராசஸ் சார்ட், பிளானிங் சார்ட். ஸோ பேசிக் டூல் ஆஃப் ஒர்க் ஸ்டடி, ஒரு ஒர்க்கை வந்து ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் வாட்ச். ஸோ ஒர்க் ஸ்டடி அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகத்தை வர வேண்டியது ஸ்டாப் வாட்ச். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 82th கொஷின், in forecasting by exponential smoothing, if alpha is smoothing constant, then new cost is equal to alpha latest scale figure plus 1 plus alpha into old forecast. ஸோ இது மாதிரி எல்லாம் வருது. ஸோ இதில் வந்து நம்ம பெஸ்ட் ஆன்சர் எப்படி வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ எக்ஸ்பான்ஷியல் ஸ்மூத்தனிங்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ft1 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டிடி ப்ளஸ் 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு டிடி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ft1 இஸ் ஈக்குவல் டு ஃபோர்காஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் பீரியட், டிடி இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் வேல்யூ ஃபார் ப்ரெசன்ட் பீரியட், ft இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் determined forecast for present period, alpha is equal to weighting factor that is between O and 2. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பெஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா நியூ ஃபோர்காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு லீஸ்ட் ஸ்கேல் ஃபிகர் ப்ளஸ் 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஓல்டு கேஸ்ட். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஆல்ஃபா டிடி ப்ளஸ் 1 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த ஃபார்மில் எது இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ, ஆப்ஷன் ஏ தான் இருக்குது. இது எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ சென்டரில் வந்து ப்ளஸ் வரணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் மிடில் ப்ளஸ் வரும், மிடிலேருந்து அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் வரணும். ஸோ இந்த ஆப்ஷனில் பாருங்கள், இதில் ப்ளஸ் வருது, ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் வருது. அது ஆப்ஷன் கிடையாது, ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ் வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. while solving LPP defined by n variable and m equation m greater than n through the simplex method, the basic solutions are determined by setting m minus n variable and equal to 0 and solving m equation to obtain solutions for remaining the m variable, provide the remaining solutions are unique. This means that maximum number of basic solution is. ஸோ பேசிக் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவைட் இன்ட்டு n வேரியபிள் இன்ட்டு 2 செட். ஸோ ஒன் வந்து n மைனஸ் 1 n மைனஸ் m வேரியபிள் டு விச் வி சைன் 0 வேல்யூ விச் இஸ் கால்டு நான் பேசிக் வேரியபிள்னு சொல்லுவாங்க. n மைனஸ் mங்கிறது வந்து நான் வேரியபிள். ஸோ வேரியபிள்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் m வேரியபிள் ஹூஸ் வேல்யூஸ் ஆர் determined by solving the resultant m equations which is called basic variable. ஸோ அப்போ நம்ம ஃபைனலாக ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னா n ஃபேக்டோரியல் இன்ட்டு m ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் m. ஸோ n மைனஸ் mங்கிறத வந்து காமன் நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் வந்து m n. ஸோ m வந்து மேலே வரணும், கீழே வந்து m வரணும். ஸோ ஆப்ஷன் A is the correct answer. 84th question, a product A comprised of 2 units of B and 3 units of C. Each unit of B requires 2 units of D and 1 unit of E. Each unit of C needs 2 units of E and 1 unit of F. How many number of units of E are required for producing 2 units of A? Option 8, 16, 60, 6, 2. ஸோ ஏ வந்து ரெண்டாக பிரியுது, பிசி 2, 3ன்னு. பிஏ வந்து ரெண்டாக பிரியுது, டியும் இயும் 2, 1. சி ரெண்டாக பிரியுது, இயும் எஃப்பும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவ் இ ரெக்வயர்ட் 2 யூனிட்ஸ் ஆஃப் பி அப்படின்னா 2 into 1 2. நம்பர் ஆஃப் இ ரெக்வயர்ஸ் 3 யூனிட் ஆஃப் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 into 2 இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ டோட்டல் ரெக்வயர்ட் ஆஃப் 1 யூனிட் ஆஃப் ஏ தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ அது வந்து 2 + 6. ஸோ 2வும் +6. ஸோ 2 into 6, 2 + 6 8 வந்துடும். ஸோ டோட்டல் ஆஃப் இ ரெக்வயர்ட் ஆஃப் 2 யூனிட்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 into 8. ஸோ 2 into 8 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 16 யூனிட்ஸ் வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
So 85th question, time record for two operation cutting and the binding for the job. So cutting operation நடக்குது, binding operation நடக்குது. 5 job கொடுத்துட்டாங்க. கட்டிங்க்கு எவ்வளோ டைம் எடுக்குது, பைண்டிங்க்கு எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க. அது பெஸ்ட் ஆப்டிமல் சீக்வன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டிங் வந்து போட்டுக்கிறோம், கொடுத்துருக்கோம் 8 6 2 5 7 போட்டிருக்கோம். ஸோ இங்கே பைண்டிங்க்கு வந்து 8, அதே மாதிரி 8 7 7 6 4ன்னு போட்டோம். ஸோ இதெல்லாம் பெஸ்ட் கட்டிங் ஃபர்ஸ்ட். ஸோ இங்கே கட்டிங், இங்கே பைண்டிங். ஸோ இதில் எது மினிமம் ஜாப்னு பார்க்கணும். ஸோ இதில் எது வேல்யூ வந்து மினிமமாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஸோ கட்டிங்கில் 2 தான் மினிமம். ஸோ அதோட ஜாப் வந்து 3. ஸோ 3 இங்கே போட்டுடுறோம். ஸோ அடுத்தது இதோட மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட மினிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ 2க்கு அப்புறம் மினிமம் வேல்யூ 5. ஸோ அப்போ வந்து 4 போட்டுடுறோம். ஸோ அதே மாதிரி பைண்டிங்கில் பார்க்குறோம். ஸோ பைண்டிங்கில் மினிமம் வேல்யூ எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 4. ஸோ 4க்கு நேராக இருக்கிற ஜாப்பு 5. ஸோ 5 போட்டுடுறோம். ஸோ 3 4 5. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 2 ஜாப்பும் 3 ஜாப்பும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த, ஸோ இங்கே வந்து நம்ம 5 எடுக்க முடியாது, ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ அடுத்துக்கு மினிமம் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6. ஸோ 6 வந்து இங்கே 2, 6ஓட ஜாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2. ஸோ இங்கே 2 போட்டுடுறோம். ஸோ ஃபைனலாக இருக்கிறது 1. ஸோ 1 இங்கே போட்டுடுறோம். ஸோ அப்போ 3 4 2 1 5. அதான் பெஸ்ட் சீக்வன்ஸ். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். So monthly consume of an item is 500 units. The price per unit is rupees 25. Inventory carrying cost is 16% and ordering cost is 250 per order. For an economic order quantity model, determine the reorder quality. So reorder quality கேட்குறாங்க. Option 850 units, 370 units, 378 units, 388 units. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்முலா. ஸோ Q is equal to 2D C0 by CC. ஸோ அதில் Qவை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா டேரெக்டாக ரீஆர்டர் கிடச்சிரும். ஸோ 2 இன்ட்டு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா D is equal to 500 into 12. ஸோ 500 units into 12 months மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 60,000 யூனிட் per இயர் கிடச்சிரும். CU வேல்யூ வந்து 25 per யூனிட் கிடைக்கும். சிசி வந்து 16%. ஸோ 16 இன்ட்டு 25 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது கிடச்சிரும், C0 கிடச்சிரும், 50 per ஆர்டர். ஸோ நம்மளுக்கு தேவை Q. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து answer will be a 388 units. Option D is the correct answer. So next, thank you. So next subject la meet பண்ணலாம். Thank you.